கொடுத்துட்டோமே, எங்களுக்கு என்ன வேணும் எனக்கு தெரியணும். என் பிள்ளை என்னால சாவணும் செத்தாமல் தெரியணும். எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. எங்க பிள்ளை நசுக்கிறது கேட்போம். என் பிள்ளை என்ன செஞ்சியா? ஆஸ்பத்திரியில இங்கே என்ன பண்ணிட்டு செஞ்சியா? எங்க பிள்ளைய நாங்க திட்டலையா? நாங்க ஒண்ணே செய்யலையா? எங்க பிள்ளைய நாங்க வச்சுட்டு வந்து என் அம்மா என் தாங்க சாவாங்க. அவளுக்கு பதில் சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. அவன் குழந்தை வச்சு இல்ல அப்படி கிடக்கால. அடுத்த அவளைதான் நாங்க கொண்டு போய் இயற்கை போறோம். நீங்க என்ன செய்வியா? எங்களுக்கு சொல்லுங்க, நாங்க சொல்லுங்க. மைனர் மாணவருடைய இறப்பிற்கு நீதி கேட்டு இங்கே சப் கலெக்டர் அவர்களை பார்ப்பதற்கு ஊர் பொதுமக்களோடு அனைத்து சமூக பொதுமக்களும் அண்ணன் சுரேஷ் தேவர் அவர்களும் மூவேந்தர் முன்னணி கழகத்திலிருந்து அண்ணன் மணி உள்பட புரட்சி பாரதத்திலிருந்து உடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் நெல்சன் உள்பட அனைவரும் இங்கே வந்திருக்கிறோம். இந்த பிரச்சனை என்னன்றது உங்களுக்கு தெரியும். கடந்த 4/7/2025 அன்று ஒரு பையன் வந்து அவங்க கூற்றுப்படி வந்து அந்த பையன் வந்து பியர் சாப்பிட்டுட்டான். அந்த பள்ளியில் வந்து ஒரு 4-5 பேர் வந்து பியர் சாப்பிட்றாங்க. இந்த பையன் கூட நின்றுருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. பள்ளியில் இந்த பையன் கூட நின்றுருக்கான் அப்படின்ட்டு. அப்ப அந்த பையனை வந்து பள்ளியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், அங்க இருக்கக்கூடிய வாத்தியார் எல்லாமே சேர்ந்து அவனை த்ரெட்டன் பண்றாங்க. உங்க அப்பா அம்மாவை கூட்டுவாங்க, வந்து நீங்க வந்து டிசி வாங்கிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி அவனை த்ரெட்டன் பண்றாங்க. அவன் பயப்படுறான். இவங்க என்ன பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்னா, அப்படி ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்திருந்தால், விரும்பத்தகாத நிகழ்வு நடக்குதுன்னு வைங்க, அவங்க அப்பா அம்மாவை அவங்க நேரடியாக அவங்களே கால் பண்ணி வர சொல்லியிருக்கணும். வர சொல்லி அவங்க முன்னாடியே அவனை கண்டிச்சிருந்திருக்கணும். அது என்ன நடவடிக்கையா இருந்தாலும் அன்னைக்கே எடுத்திருக்கணும். எடுத்திருந்தால் அந்த உயிர் போயிருக்காது. இந்த பையன் சாப்பிடல. இந்த பையன் நல்லா படிக்கக்கூடிய பையன். 490 மார்க் ஃபர்ஸ்ட் மிட்டாம்ல வாங்கியிருக்கான். அந்த பையன் முதல் நடந்த ஒரு மிட்டாம் தேர்வில் மந்த்லி எக்ஸாம்ல வந்து 490 மார்க் இந்த பையன் வாங்கியிருக்கான். நல்லா படிக்கக்கூடிய பையன். இந்த பையனை வந்து 4 நாளா த்ரெட்டன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நீ டிசியை வாங்க. இந்த பையன் சின்ன பையன். இவன்கிட்ட போய் டிசியை வாங்க டிசி வாங்க, அவன மனநிலை எப்படி இருந்திருக்கும்? நம்ம அப்பாவுக்கு தெரிஞ்சிடும், அம்மாவுக்கு தெரிஞ்சிடும், வந்து எதுவும் சொல்லி கொடுப்பாங்களோ, நம்ம வந்து எப்படி வந்து அவங்க முகத்துல முழிக்கிறது, இவங்க ஏதாவது தப்பா சொல்லிட்டா என்ன செய்யறதுன்னு சொல்லி பயந்துகிட்டே இருந்திருக்கான். இவனை போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 7 இந்த பையனுக்கு வயசு 14 தானே. 7 அன்னைக்கு காலையில பிரேயர்ல வச்சு இந்த பையன் களைக்கொல்லி மருந்தை சாப்பிட்டதா சொல்லி குடிச்சதா சொல்லி இவனை சேரமாதேவி இதுக்கு வர்றாங்க, ஜிஹெச் கூட்டு வர்றாங்க. அங்கிருந்து தகவல் கொடுக்குறாங்க, உங்க பையன் வந்து மருந்தை குடிச்சிட்டா நீங்க வாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அது வரைக்கும் இந்த பள்ளியில் நடந்த பிரச்சனைகள்லாம் தெரியாது. இப்போ அவனை வந்து இந்த பையன் சேர்மாதேவிக்கு வந்த பின்னாடி இந்த பள்ளி நிர்வாகம் வந்து அவனை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. இங்கே பள்ளியில் நடந்த எந்த விஷயத்தையும் நீங்கள் வெளியே வந்து சொல்லக்கூடாது. அப்படி சொன்னீங்கன்னா அந்த பையனோட சிஸ்டர் அங்கே படிக்கிறாங்க, உன் தங்கச்சி இங்கே படிக்குது, இந்த தங்கச்சியோட டிசியை கொடுத்துருவோம், அந்த பிள்ளைக்கும் உங்களால் படிப்பு கட்டுரும் அப்படின்னு அவரை மிரட்டுறாங்க. அன்னைக்கு தேதிக்கு அந்த பையன் பேசிக்கிட்டு இருந்திருக்கான். அதனால அவனுடைய நிலைமை வந்து ஸ்டேபிளா இருக்கிறதுனால அவங்க அப்பா என்ன நினைச்சிருந்திருக்காரு, சரி வந்துடும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைச்சிட்டு பையன் படிச்சா சரிதான்ட்டு விட்டுறாங்க. அங்கிருந்து இவங்க பெரிய ஆஸ்பத்திரி கூட்டு போகணும்னு சொல்லி மதுரை மீனாட்சி மிஷன்ல போய் சேர்க்கிறாங்க. அங்க அந்த பையன் ஒரு 10 நாளா ட்ரீட்மெண்ட்ல இருந்திருக்கான். 17/7 அன்னைக்கு வந்து ஒவ்வொரு பார்ட்ஸா அவனுக்கு அடிபட்டு கடைசியில் 17/7 வந்து அந்த பையன் இறந்து போயிடுறான். அப்ப இந்த விஷயத்துல போலீஸ் மேலையும் தவறு இருக்கு, அந்த பள்ளி மேலையும் மிகப்பெரிய தவறு இருக்கிறது. பள்ளி என்ன தவறு பண்ணிருக்குன்னா, ஒரு பையன் பியர் அடிச்சிருக்காங்க, 3-4 பேர் அடிச்சிருக்காங்க, ஒரு பையன் நின்றுருக்கான், அந்த இறந்து போன பையன் கூட நின்றுருக்கான் அப்படின்னா அதுக்கான ஆதாரத்தை வச்சுக்கிட்டு அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு அந்த இடத்துல சொல்லி கண்டிச்சிருந்தாங்கன்னா இந்த உயிர் வந்து போயிருக்காது. தனிப்பட்ட முறையில் 3-4 நாளா அந்த பையனை வந்து மிரட்ட வேண்டிய அவசியம் என்ன? அதுக்கு அடுத்தாப்புல ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்கல்ல, சேர்த்த பின்னாடியாவது இவங்க வந்து லீகலா பாக்குறதை விட்டுட்டு அந்த பையனை கூப்பிட்டு மிரட்டி வெளியே சொல்லக்கூடாது, இந்த பையனுக்கு ஏதோ கெட்ட பழக்கங்கள் இருந்த போலீஸ்ல சொல்ல வேண்டிய ஸ்டேட்மெண்ட்ல எனக்கு நிறைய கெட்ட பழக்கம் இருந்தது, அதனால வந்து நான் வந்து இந்த முடிவு எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இது எதுக்கு? நிர்வாகத்துக்கும் போலீஸ்க்கு இது என்ன வேலை? 14 வயசு பையனுக்கு என்ன கெட்ட வழக்கம் சார் இருக்க முடியும்? 14 வயசு பையனுக்கு என்ன கெட்ட வழக்கம் இருக்க முடியும்? கஞ்சா அடிப்பானா, இல்ல தண்ணி அடிப்பானா, தம் அடிப்பானா, இல்ல வேற எதுவும்? எல்லா கெட்ட பழக்கமும் வந்துருமா? வேணா கல்யாணம் ஆகி கடன் கப்பியை வாங்கி பெரிய நஷ்டமாயிட்டு அவனுக்கு தொழில அவன் என்ன பெரிய கெட்ட பழக்கம் இருக்க முடியும்? அவன் சொல்ற மாதிரி எனக்கு நிறைய கெட்ட பழக்கம் இருந்தது, அதன் காரணமாக நான் அந்த முடிவு எடுத்துட்டேன்ப்பா அப்படின்னு அவங்க அப்பாட்ட சொல்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்டா அவங்க அப்பாட்டே அவங்க வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு போலீஸ் வந்து எஃப்ஐஆர் வந்து அன்னைக்கே பதிவு பண்ணியிருக்கணும், பண்ணவே இல்லை. சிஎஸ்ஆர் போட்டு வச்சிருந்திருக்காங்க,
10 நாள் கழிச்சு இவன் மருந்து குடிச்சதுக்கு பிறகு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. எதுக்காக அந்த டிலே? யார் இந்த டிலேக்கு காரணம்? இதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடியது யார்? இந்த பள்ளி நிர்வாகமும் போலீஸும் சேர்ந்து, பள்ளி நிர்வாகம் பையனை உருட்டுன்னு உருட்டியிருக்கான், மிரட்டியிருக்கான். அவன் அதிலே பயந்து போய் அவன் மருந்தை குடிச்சிட்டான். போலீஸ் பள்ளி நிர்வாகத்துக்கு சப்போர்ட் பண்ணி அந்த வழக்கு நீர்த்து போக செய்யற மாதிரி, அவனுக்கு ஏதோ 14 வயசு பையனுக்கு ஒரு ஆயிரக்கணக்கான கெட்ட பழக்கம் இருந்த மாதிரி, அதனால மருந்தை குடிச்ச மாதிரியும் எஃப்ஐஆரை கொண்டு வந்திருக்காங்க. அப்ப போலீஸ் யாருக்காக வேலை பார்க்கிறது? பள்ளி நிர்வாகத்துக்காக வேலை பார்க்கிறதா, இல்ல அந்த பையனுக்காக வேலை பார்க்கிறதா? இதுல பெரிய கொடுமை என்னன்னு பாத்தீங்கன்னா, பல்வீர் சிங் கேஸ் இருக்குல்ல, பல்வீர் சிங் கேஸ்ல இன்னும் சில பேர் குற்றவாளி இருக்கான். அவங்க வேற ஸ்டேஷன்ல டிரான்ஸ்பர் அது இதுன்னு போனாங்க. அவங்கெல்லாம் இந்த ஸ்டேஷன்ல இப்ப வேலை பார்க்குற மாதிரி, சிவந்திப்பட்டி காவல் நிலைய லாக்அப் டத்துல உள்ள சிலர் இதுல வேலை பார்க்குற மாதிரி சொல்றாங்க. இவங்கெல்லாம் அந்த அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியும் சமூக அடிப்படையில் சப்போர்ட் பண்ற மாதிரி சொல்றாங்க. இது மிக மிக பெரிய தவறு, கண்டிக்கப்பட வேண்டியது, தண்டிக்கப்பட வேண்டியது. இதை தாண்டி இங்க இருக்கிற ஆய்வாளர் சுஜித் ஆனந்த், அவர் பாத்தீங்கன்னா பொய் வழக்கு போடுறதுல வல்லவர். நான் ஒரு லிஸ்ட் எடுத்தேன். அந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6000 பொய் வழக்கு போட்டிருக்காங்க 5 வருஷத்துல. 6000 பொய் வழக்கு 5 வருஷத்துல போட்டிருக்காங்க. அதிக பொய் வழக்கு போட்டது வீரவநல்லூர் காவல் நிலையத்தில் தான் போட்டிருக்காங்க. வீரவநல்லூர் காவல் நிலையத்தில் மட்டும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட பொய் வழக்கு மட்டும் கிட்டத்தட்ட 150 இருக்கு. கிட்டத்தட்ட 150. அதுல கம்ப்ளைண்ட் 3 பேர் தான் இருக்கான். 3 பேர் தான் இருக்கான். செல்லப்பாண்டி, வீரபாண்டி, ஆனந்த் அங்கப்பன். இவங்க பேர்ல மட்டும் 100 கம்ப்ளைண்ட் வாங்கியிருக்காங்க. எல்லா கம்ப்ளைண்டோட கண்டென்ட் ஒரே மாதிரி இருக்கும். என்னை வெட்ட வந்தாரு, நான் விலகிக்கிட்டேன். அந்த வெட்டு நான் விலகலன்னா அந்த வெட்டு கழுத்துல பட்டு கழுத்து துண்டாய் நான் செத்து போயிருப்பேன். என்ன 100 கம்ப்ளைண்ட் அப்படி வரும்? 100 பேரை அவரை வெட்ட போவாங்க? ஒரு அர்த்தம் இல்லையா? இந்த மாதிரி பொய் கம்ப்ளைண்ட போட்டதும் இல்லாம எத்தனையோ பேரை, முக்கியமா அந்த பொய் கம்ப்ளைண்ட்ல பாதிக்கப்பட்டது இங்க தேவர் தேவேந்திரர் மட்டும்தான், அவங்க மேல மட்டும்தான் போட்டிருக்காங்க. இப்ப இதே மாதிரி இதுலயும் ஒரு பொய் கம்ப்ளைண்ட் போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்கன்னா, அந்த பள்ளி மாணவர் பிரச்சனைக்கு பிறகு பஸ்ஸை குளிச்சிட்டதா சொல்லி 2 பேரை அரெஸ்ட் பண்றாங்க. 2 ஸ்டூடெண்ட சொல்றாங்க. அந்த ஸ்டூடெண்ட்லயும் போலீசாரை தாக்க முயற்சியதாக ஒரு கொலை முயற்சி வழக்கு போடுறாங்க. எப்படி? அந்த பஸ்ஸை எரிச்சது சரி, அதுக்கு சிசிடிவி இருக்குன்றீங்க, எது இருந்தாலும் அது சட்டப்படி சந்திச்சுட்டு போகும். அப்புறம் எதுக்கு போலீஸை வெட்ட வந்ததா இன்னொரு வழக்கு நீங்க போட்டிருக்கீங்க? போலீஸை வெட்ட வந்தானா? அப்ப பொய் வழக்கு போடுறது கைவந்த கலையாக இருக்கிறது. இதெல்லாம் இருக்கட்டும் சார், 14 வயசு பையனுக்கு பியர் கிடைத்திருக்குன்னு சொல்றீங்க. யாரு கொடுத்தது?